திதி வணக்கம். தமிழகத்தையே மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ள கவின் படுகொலை வழக்கில் கொலை செய்த சுர்ஜித்தை இன்று காவலில் எடுத்து விசாரிக்க திருநெல்வேலி மாநகர காவல்துறை திட்டமிட்டிருக்கிறது. இந்த சுர்ஜித்தின் பெற்றோர்களான சப் இன்ஸ்பெக்டர்கள் தம்பதி பணி இடைநீக்கம் செய்யப்பட்ட நிலையில் அவர்களிடமும் தற்போது விரிவான விசாரணை தொடர்வதாக சத்தியம் தொலைக்காட்சிக்கு கிடைத்த பிரத்யேக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த கொலை வழக்கில் முக்கிய ஆதாரமாக கடைசி நேரத்தில் கவின் உபயோகப்படுத்திய செல்போனே முக்கிய ஆதாரமாக முக்கிய இடத்தினை வகிக்கிறது. ரிதி, கொலையாவதற்கு முன்பாக யார் யாரிடமெல்லாம் அன்று பேசினார், என்ன நடந்தது என்பதை கவினின் செல்போனை ஓபன் செய்தால் மட்டுமே தெரிய வரும் என்பதால் அதீத பரபரப்பு இந்த வழக்கில் ஏற்பட்டுள்ளது என்றே கூற வேண்டும். நேற்று கவினின் சகோதரர் பிரவீனை அழைத்து வந்து திருநெல்வேலி மாநகர காவல்துறை ஆணையாளர் அலுவலகத்தில் வைத்து விசாரித்த போது அவருக்கு இந்த செல்போனின் பாஸ்வேர்டு மறந்து விட்டதாக அவர் தெரிவித்ததாகவும் ஒரு பிரத்யேக தகவல் சத்தியம் தொலைக்காட்சிக்கு கிடைத்துள்ளது. எனவே இன்று சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சுர்ஜித்தை இன்று காலை திருநெல்வேலி மாநகர காவல்துறையினர் காவலில் எடுத்து தீவிர விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளனர். இந்த பரபரப்பான கொலை வழக்கில் பல்வேறு புதிய தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளது. பெற்றோரான சப் இன்ஸ்பெக்டர்கள் இருவரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களிடமும் வெவ்வேறு இடங்களில் வைத்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. தமிழகம் முழுவதும் மிகுந்த பரபரப்பை கிளப்பியிருக்கும் இந்த வழக்கில் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் ஆறுமுகமங்கலம் தெற்கு மாடவீதியை சேர்ந்த சந்திரசேகர் தமிழ்ச்செல்வி தம்பதியின் மகனான கவின் மென்பொருள் பொறியாளராக சென்னையில் பணியாற்றி வந்தவர் கடந்த ஞாயிறன்று மாலை சுர்ஜித்தால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். நேற்றைய விசாரணையில் கொலையான கவினின் சகோதரர் பிரவீன் கவினின் செல்போன் பாஸ்வேர்டு மறந்து விட்டதாக தெரிவித்ததாக விசாரணையில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டபடி கவினின் செல்போனை ஆராய்ந்தால்தான் முழு உண்மைகளும் தெரிய வரும் என்று காவல்துறையிலிருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதற்கிடையே நேற்று பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட இருவரிடமும் மிக தீவிரமான எஸ்ஐ இருவரிடமும் கிருஷ்ணகுமாரி மற்றும் சரவணன் இருவரிடமும் தீவிர விசாரணையும் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மூன்றாவது நாளாக கவினின் உடலை வாங்க மறுத்து அவர்களது உறவினர்கள் மற்றும் பெற்றோர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்று தமிழக அரசின் சார்பில் இழப்பீடு தொகையை கொடுத்ததற்கும் வாங்குவதற்காக மறுத்து விட்டனர். இதனிடையே கவினும் அந்த குறிப்பிட்ட பெண்ணும் இருக்கும் புகைப்பட ஆதாரங்கள் அனைத்தையும் வெளியிட்டு இதை ஆதாரமாக வைத்து அவர்களிடம் விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்று மாலை திருநெல்வேலி காவல்துறை ஆணையாளர் அலுவலகத்தில் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்ததும் இங்கு குறிப்பிடத்தக்கது. ரிதி, தொடர்ந்து தகவல்களை சேகரித்து வருகிறோம். விரிவான விவரங்களுடன் மீண்டும் தொடர்பு கொள்கிறோம் ரிதி.